இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை எல்லாரும் இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளில் நம்மளை எல்லாரும் ஒன்று கூடி முழு உலகமும் இன்றைக்கு இந்த இயேசுவின் பிறப்பின் நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சந்தோஷமான நேரத்தில் உங்களையும் இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் உண்மையா சந்தோஷமா இருப்பீர் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா புத்தாடை எடுப்பது மற்றும் ஆலயங்களுக்கு சென்று வந்து நண்பர்களோடு உறவினர்களோடு நாம் கொண்டாடுவது, இப்படியாகவே எல்லாரும் ஒவ்வொரு வருடங்களாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதே போலதான் இந்த வருடமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாள். ஸோ இந்த நாளில் ஒரே ஒரு தேவ வார்த்தையை மாத்திரம் உங்கள் மத்தியில் பேசி உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க இருக்கிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அல்லது டிவிலையோ மொபைலையோ நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சற்று கவனிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் உங்களோடு சில காரியங்கள் பேசி இந்த கிறிஸ்மஸ் என்பது ஏதோ கொண்டாட்டம் மாத்திரமல்ல, உண்மையான ஒரு சந்தோஷத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் மத்தியில் நான் இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கிறேன். நீங்கள் தேவ செய்தியை கேட்க ஆயத்தமாக வேத புத்தகத்திலிருந்து மத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசேஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு இந்த வருடத்தின் இறுதியில இந்த பிறப்பின் நன்னாளில இந்த வார்த்தையை கேட்கிற நண்பு தேவ ஜனங்களே, உங்களுக்குள்ள ஒரு கேள்வியோடு நீங்க இருக்கிறீங்களே, கடவுள் உண்மையா இந்த உலகத்துல பிறந்தாரா? கடவுள் உண்மையா மனிதனோடு கூட வாசம் செய்வாரா? அல்லது இந்த உலகத்துல தெய்வம் ஒன்று இருக்கிறதா? அல்லது தெய்வம் ஒன்று இருந்தால் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்களை கடவுள் அனுமதிக்கிறார்? இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும் போது கடவுள் உண்மையா இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது? அல்லது ஒருவேளை இன்றைக்கு இந்த பிறப்பின் நாள்ல நீங்க கூட ஏதோ ஒரு கவலையோடு யாரோ ஒருத்தரை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வியாதியோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது தனிமையான ஒரு அனுபவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது இந்த வருடங்கள் துவங்கும் போது பல எதிர்பார்ப்புகளும் நீங்க துவங்கி இருக்கலாம். ஆனா இந்த வருடம் முடிவில் நீங்க பார்க்கும் போது ஒரு காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில கடவுள் செய்யவே இல்லை, அந்த கடவுளை நம்பி நம்பி என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாம தான் போயிடுச்சு என்று ஒருவேளை நீங்க இருக்கீங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இம்மானுவேல் என்று ஆண்டவர் சொல்லலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். என்ன காரியம் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு என்ன ஒரு அடையாளம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிற இதுதான் ஒரு அடையாளம். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியில 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இன்னைக்கு முழு உலகமும் இதைதான் நம்புகிறது. இயேசு கிறிஸ்து ஏதோ கணவன் மனைவியால பிறந்தவர் அல்ல என்று இது சரித்திரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிமு கிபின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு மற்ற எல்லா ஜனங்களும் நம்புகிற ஒரே ஒரு நம்பிக்கை, கணவன் மனைவி இணைந்தாதான் ஒரு பிள்ளை பிறக்க முடியும். ஆனா இயேசு மாத்திரம் அப்படி பிறக்கவில்லை. வேதமும் அதான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யோசேப்பு இயேசு பிறக்கிற வரையிலும் மரியாளை அறியாதிருந்தான் என்று வேத புத்தகத்தில் போடப்பட்டிருக்குது. அப்ப முழு உலகமும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு கன்னி மரியாளோட வயிற்றில் பிறந்தார். உங்களுக்காக உங்களுடைய ஞானத்துக்கு ஏற்ப ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது கடைசியாக அவருடைய சரீரத்தில் ரத்தம் எல்லாம் சொட்ட 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 மரித்தார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு விஞ்ஞானி வருக சயின்டிஸ்ட் என்ன செய்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சரீரத்திலிருந்து ஒழுகிற அந்த ரத்தத்தை எடுத்து இதை டெஸ்ட் பண்ணலாம், இது ஏன் இந்த ரத்தம் என்ன காரியம் என்று ஒரு லேப்ல கொண்டு போய் இந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும் போது XY என்றுதான் XY என்றுதான் அது பிரித்து காணப்படும். ஆனால்
இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்துல மாத்திரம் ஒய் என்று காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் ஒரு பெண்ணினுடைய ரத்தத்தை மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து உடம்பில் காணப்பட்டது. ஒரு ஆணுடைய சரீரத்தில் கொண்டு வருகிற ரத்தத்தினுடைய அணுக்கள் எதுவுமே இல்லவே இல்லை. பெண்ணுடைய சரீரத்தில் காணப்படுகிற அணுக்கள் மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் காணப்பட்டது என்று அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்து அதிர்ந்து போனார் என்று சரித்திரபூர்வமாக இதில் பேசப்பட்டிருக்குது. நீங்க இணையதளத்தில் கூட போய் பார்க்கலாம். அப்ப எதற்காக இது சொல்லப்படுதுன்னா, ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் உண்மையாகவே இருக்கிறார். உண்மையாகவே அவர் பிறந்திருக்கிறதா? ஒருவேளை இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, அல்லது மனிதர்கள் யாரோ சொல்லியிருக்கிறாங்க என்றல்ல, உண்மையாகவே இயேசு கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தார் என்பது சரித்திரபூர்வமாக உண்மையா இருக்குது. எதற்காக பிறக்க வேண்டும் என்று சொன்னால், இது தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட ஒரு காரியம். என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த முழு உலகத்துக்கும் ஒரு மீட்பு உண்டாக வேண்டும், முழு உலகத்துக்கும் ஒரு மாற்றம் வர வேண்டும், மனிதர்களுடைய வாழ்வாதாரங்கள் மாற்றப்பட வேண்டும், மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும், மனிதர்கள் எல்லாரும் தேவனோடு இணைய வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது ஏதோ இந்த பூமியில மாத்திரம் முடிகிறதல்ல, பிறகு நாம் பரலோகத்துக்கு போய் அங்கேயும் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டுதான் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் உங்களோடு இருக்கிறார். அப்ப இவ்வளவு நாள் கடவுள் உங்களோடு இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்குன்னா, இருந்தார். ஆனா மனிதனோடு வாசம் செய்ய முடியவில்லை. ஏன்னா மனிதனிடத்தில் பாவம் காணப்பட்டது, மனிதனிட சாபம் காணப்பட்டது. மனிதன் திரும்ப திரும்ப தேவனை விசனப்படுத்தும்படியாக, தேவனை விட்டு விலகி சொல்லும்படியாக அவருடைய வாழ்க்கையில பாவம் காணப்படுகிறதால அந்த பாவத்தினால நிரந்தர ஒரு மன்னிப்பு கிடைக்கவில்லை, நிரந்தர ஒரு மீட்பு கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, சாபத்தினால வருகிற மரணங்கள், சாபத்தினால வருகிற வியாதிகள், சாபத்தினால வருகிற தரித்திரங்கள், அவமானங்கள், இப்படி பல காரியங்கள் இருக்கிறதுனால இதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அந்த பிறந்ததின் ஒரு நோக்கம் தான், முதலாவது அவர் எதற்காக பிறந்தார்னா, ஒவ்வொரு மனிதனோடு வாசம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு மனிதனோடு அவர் இருந்து அந்த மனிதனுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஒரு நீங்க நினைக்கலாம், எங்க கடவுள் என் கூட இருக்கிறாருங்க, பிசாசு என் கூட இருந்தா கூட நல்லா தான் இருக்கும், பிசாச நம்புறவங்களா கூட நல்லா இருக்கிறாங்க. பிசாசு என்று சொன்னால் கெட்ட காரியங்களை செய்கிறவர்கள், மற்ற காரியங்கள் உலக பிரகாரமாக செய்யாமல் தீமையான காரியங்கள், யாரெல்லாம் ஈவில் திங்ஸ் கெட்ட காரியங்களை செய்கிற நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த நல்லது செய்யணும் கடவுளோடு இருந்தா மாத்திரம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் தீமையாக நடக்குது என்று நீங்க இருக்கீங்களே, அப்போ உங்களோட தான் கடவுள் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கடவுளை தேடும்போது உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா? கடவுளை அண்டி சேரும்போது உங்களுக்கு போராட்டம் வருகிறதா? ஏன்னா நீங்க கடவுளோடு இருக்கிறத பிசாசானுக்கு பிடிக்கலங்க, நீங்க கடவுளோடு அந்த நேசத்தை பிடிக்கலங்க. ஏன்னா பிசாசு என்ன செய்கிறா? உங்களை கொல்லவும் அழிக்க தான் வருகிறா. ஆனா இயேசு கிறிஸ்து அவைகள் எல்லாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிபூர்ண உண்டாக்க தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நீங்க இந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இதை பார்க்கிற அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, அன்பு பெரியவர்களே, அல்லது இந்துவா நீங்க இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், அல்லது வேறு எந்த தேசத்தில் இருந்து கொண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாங்க. உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவதற்காக தான், உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தான், உங்களுடைய வியாதியை மாற்றுவதற்காக தான், உங்களுடைய மரண படுக்கையை மாற்றுவதற்காக தான், உங்களுடைய சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கதான், சத்துருடைய பிடியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எந்த மக்களுக்காக பிறந்தார்? ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு. முக்கியமாக ஆடு மேய்த்து கொண்ட ஜனங்கள் இடத்துல போய் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை சொல்லினார்கள். மற்றும் இயேசு கிறிஸ்து பிறந்து ஊழியம் செய்த இடமே மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் தான் இயேசு ஊழியம் செய்தார். மற்றும் விதவைகள் இடத்துல இயேசு கிறிஸ்து போனார், கைவிடப்பட்ட இடத்துல போனார். இயேசு சென்ற இடமெல்லாம் ஏழைகளை அவர் மிகவும் அதிகமாக நேசித்தார். பணக்காரர்களை நேசிக்கல, அந்தஸ்தில் இருக்கிற நேசிக்கல, ஆடம்பரமா வாழ்ற நேசிக்கல. இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு இடமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் மாட்டு தொழுத்தில் பிறந்தார் என்று வேத புத்தகத்தில் போடப்பட்டது. மாட்டு தொழுத்தில் இடம் கிடைக்காதனால, சத்திரங்கள் எங்கும் இடம் கிடைக்காதனால மாடுகள் கட்டி இருக்கிற ஒரு தொழுவத்தில் முன்னணியில கிடைத்திருக்கிறது என்று நம்ம போடப்பட்டது. அதனால எல்லா இடங்களிலும் குடியில கட்டி அந்த இடத்துல மாடுகள்லாம் இருக்கிற வசிக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த மாதிரி போடப்பட்டது. ஏனென்றால் அவர் ஏழ்மையை தெரிந்தெடுத்தார். அவரால் நல்ல ஒரு அரண்மனையில் பிறந்திருக்க முடியும், நல்ல ஒரு ராஜா வாசம் செய்கிற ஒரு அரண்மனையில் பிறந்திருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏழைகளை மிகவும் அதிகமாக நேசித்தனால தான் அவர் ஒரு மாட்டு தொழுத்தில் பிறந்தார். அதனால உங்க ஏழ்மையை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல, உங்க கஷ்டத்தை அவர் மறக்கிற தேவன் அல்ல. உங்க கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும், உங்களுடைய தரித்திரம் அவருக்கு நல்லா புரியும், உங்களுடைய சூழ்நிலைகள், நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், உங்க பண கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், இம்மானுவேல் என்னோடு இருக்கீங்களே,
இம்மானுவேலாகிய இயேசு என்னோடு இருக்கீங்களே, என் வாழ்க்கையில் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கன்னா முதலாவது என் சூழ்நிலைகளை மாற்றுங்க, என் சூழ்நிலைகளை மாற்றுங்க. வர புதிய வருஷத்தில் என் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது கடவுள் ஏதோ நீங்கள் இது அது செய்யணும் அவசியம் இல்லைங்க. இந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு போன அவசியம் இல்லைங்க. இருக்கிற இடத்துல இம்மானுவேலாகிய தேவனே என்னோடு இருக்கீங்களே, என் கூட வந்து வாசம் செய்யுங்க. அவர் உங்களோடு வந்துட்டா சூழ்நிலை மாறிடுங்க. அவர் கூட வந்துட்டா அவங்க வியாதி மாறிடுங்க. அவர் உங்களோட வந்துட்டா பிசாசன் உங்களோட இருக்க முடியாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எந்த விதமான அவமானம் இருக்க முடியாது. எல்லாம் ஒரு சரி செய்யணும். கடைசியாக ஒரு ஸ்டோரியை மாற்ற நான் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜா சொன்னாரா, என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, என்ன வேணாலும் நீங்கள் கேட்கலாம், நான் அதை தருவேன் அப்படின்னு ராஜா சொல்லும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். ராஜா சொல்லிட்டாரா, வீடு கேட்கலாம், அல்லது குதிரை கேட்கலாம், மாடு கேட்கலாம், பணம் கேட்கலாம், அது இதுன்னு எல்லாரும் கேட்டார்கள். ராஜா சொன்ன நாள் வரும்பொழுது எல்லாரும் ஓடி போய் ஒருத்தர் கேட்டால், எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு இத்தனை மாடு கொடுங்க, நான் உழைச்சி சம்பாரி, எனக்கு வயல் கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, எல்லாரும் கேட்கும் போது அப்போ ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் ஞானமாக கேட்டானா, ராஜா எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு நீங்கள் மாத்திரம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும், ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் இருந்தால் போதும்னு சொல்லி கேட்கும்போது ராஜா அதிர்ந்து போனாராம். ஏன்னா எல்லாரும் ஒரு ஏழ்மையான இருக்கிற இந்த மனிதன், எல்லாரும் பணத்தை கேட்டார்கள், ஆடு மாடுகளை கேட்டார்கள், வெள்ளி பொருட்களை கேட்டார்கள், மற்றும் குதிரைகள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களை கேட்டாங்க. ஆனா இந்த மனிதன் மாத்திரம் நான் வந்து அந்த வீட்டுக்கு வரணுமா என்று கூப்பிடும் போது ராஜா சொன்னாரா, ஏன்னா மறுக்க முடியாதுல்ல, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி உடனே அவனுக்கு சந்தோஷமாக சொன்னாங்க. எல்லாரும் நினைச்சாங்க ஒரு பைத்தியக்காரன் ராஜா இடத்துல எதாவது தான் கேட்டிருக்கலாம், ஆனால் போய் அவர் வீட்டுக்கு வரதுனால இன்னும் பிரயோஜனம்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லாரும் அவரை ஒரு மாதிரி பேசினார்களாம், எதற்கு இந்த மாதிரி காரியங்களை கேட்க வேண்டும் என்று. ஆனால் எல்லாரும் பேசணுங்க. எல்லாருக்கும் முன்பதாக அன்றைக்கு ராஜா அந்த வீட்டுக்கு வரும்போது சும்மா ஒரு வாரம் யோசித்து பாருங்க, ஒரு ராஜா அவர் அரண்மனையில் இருக்கிறவர் சாதாரணமாக வந்து ஒரு ஓலை குடிசையில் வந்தாலும் அதுக்கேற்ற சௌகரியத்தை செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா? யோசிச்சு, ஒரு பிரைம் மினிஸ்டரே ஒரு ஏழ்மையான வீட்டுக்கு வரும்போது அந்த தெருவை சுத்தப்படுத்துவார்கள், அந்த வீட்டை சுத்தப்படுத்துவார்கள், அந்த வீட்டுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லா காரியங்களையும் இன்னைக்கு நடக்கிற காலத்தில் நம்ம செய்யும் போது, ஒரு ராஜா ஒரு ஏழ்மையான வீட்டுக்கு வரும்போது என்ன செஞ்சாங்களா, ராஜா அந்த வீட்டுக்கு வரணும், முதல்ல அந்த வீட்டை முழுவதும் மாத்திட்டாங்களா. ராஜா இந்த இடத்துல வந்து வர முடியாது, அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு அரண்மனையை கட்டி கொடுக்கும்படியாக செய்தார்களா. அது மாத்திரம் என்ன செஞ்சாங்க, அந்த அரண்மனை தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ராஜாக்கு வந்து சாப்பிடக்கூடிய தட்டுகள் முதலான அந்த இடத்துல வந்ததா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ராஜாக்கு காஃபி குடிக்கணுமா, அந்த ராஜாக்கு பால் அருந்தருக்கு மாடுகள், இப்படி பல ஏக்கர்ல அவருக்கு இடத்த கொடுத்தாங்களாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக ராஜா வந்து அவருக்கு தேவையான உணவுகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டு அந்த ராஜாக்கு தேவை, ஏன்னா சும்மா ஒரு வீட்டுக்கு வந்துட்டா சும்மா போக மாட்டாரு, நல்ல பணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போகணும். இதை பார்த்த மற்ற ஜனங்களுக்கெல்லாம் நம்ம தான் முட்டாள்தனமா கேட்டுட்டோம், ஆனா ஞானமா கேட்டோம் என்பதற்காக எல்லாரும் வருந்தினார்களா. இந்த மனிதன் பொன்னியை கேட்கல, மற்ற எதையும் கேட்கல, ராஜாவை கேட்டா ராஜா கூட எல்லாம் வந்தது. இந்த கிறிஸ்துமஸ் நாள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க எதை கேட்க போறீங்க? எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்க போறீங்களா, இல்லை என் கூட நீங்க வாங்கன்னு சொல்லி பாருங்க. உண்மையுள்ள உயிருள்ள ஆண்டவர் உங்களோடு வந்தா இந்த முழு உலகமும் உங்களுக்கு கீழே தான் இருக்கும். முழு உலகமும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது என் தேவனால செய்ய முடியும் என்று நான் இந்த நல்ல நாளை சொல்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோட எனக்கு ஜெபிக்க ஆயத்தமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்பாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு தேவ ஜனங்கள் ஒவ்வொருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிற வார்த்தையின் பிரகாரம் இந்த இம்மானுவேலாகிய கிறிஸ்து இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தையும் பாவத்தையும் ஆண்டவரே எல்லா தரித்திரத்தையும் மாற்றி போடுவீராக. எந்த சூழ்நிலையில இருந்தாலோ கடவுள் அவங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியோடு இருந்தா தேவன் நீர் கூட இருக்கிறீர் என்பதை ஒரு அடையாளமாக இந்த கிறிஸ்துமஸ் நாள் எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை விசுவாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடைபெறட்டும். இந்த நாள் சந்தோஷம் மாத்திரமல்ல, மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களின் மனதார வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. எந்த காரியமா இருந்தாலும் நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் உங்களுடைய வல்லமை வெளிப்பட போற கிருபைக்காக நாம் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே இந்த செய்தியின் மூலமா நீங்க ஆசீர்வாதம் பெற்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மறுபடியும் சொல்லுகிற, இயேசு உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார், அவர் உங்களோடு தான் இருக்கிறார், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்கள்,
கடவுள் உங்களோடு இருக்கிறதை காண்பீர்கள். மீண்டுமாக சொல்லுகிறேன், சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடுங்கள், சமாதானமாக இருங்கள். இயேசுவிட ஊழியத்தின் சார்பாக மீண்டும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.